குட்டி கதை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன கதைனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கதை பத்தி அவரை பத்தி பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சொன்ன உபதேசங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியிலிருந்து புதிய ஏற்பாடு ஃபுல்லா வெளிப்படுத்த விசேஷம் வரலையும் ஏசப்பா சொன்ன உபதேசம் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா அவர் என்ன எதற்காக வந்தாருன்னா மனுகுலம் முழுவதும் பாவத்துல வீழ்ந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவத்துலனா அதாவது ஒழுக்கமான காரியங்கள் இருந்து விலகிட்டாங்க. ஒழுக்கமான காரியங்கள் யாரால் உண்டானதுன்னா ஒழுக்கமான காரியங்கள் எல்லாமே தேவனுடைய குணங்கள் தேவனால் உண்டானது. ஒழுக்கம் ஒழுக்கில்லாத காரியங்கள் அது பிசாசால் உண்டானது, பிசாசுக்குரியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒழுக்கமா வாழும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நமக்கு முடிவில் நித்திய ஜீவன் உண்டு. ஆனா ஒழுக்கம் இல்லாம வாழும்போது பிசாசுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அதனால நித்திய நரகம் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்துல ஏசப்பா என்ன பண்ணாரு, அவர் மனு அவதாரம் எடுத்து வந்து கடவுளுக்கு பிதாவி தேவனுக்கும் நமக்கும் பெரிய பிளவு உண்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பிளவுனா பாவம் என்கிற பிளவு உண்டானதுனால பிதாவி தேவன் நம்மோடு கூட அவர் உறவாடவும் நம்மோடு கூட அவர் உறவாட அழிக்க வைத்துக் கொள்ள அவர் நம்மளே நமக்கு நம்ம பாவமே தடையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாவத்தை உடைச்செறிஞ்சு தான் இயேசு மனோதரை எடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாவத்தில் விற்கப்பட்ட ஃப்ரெண்ட், பாவத்தில் விழுந்து விற்கப்பட்டோம். அந்த அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்து சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சின்ன கதை ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட அநேகர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அநேக பாவத்தில் இருப்போம். அநேக பாவங்களை பார்த்தோம்னா நிறைய பாவங்கள் நம்ம ஒழுக்கம் இல்லாத காரியங்கள் எல்லாமே பாவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நம்ம இப்போ இந்த சட்டங்கள் பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பொய் சொல்றது, திருடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, உபச்சாரம் பண்றது, குடிக்கிறது, பொருளாசை, பணாசை, நிலாசை, இது எல்லாமே பாவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி நம்ம இந்த பாவத்தை விரும்பி நம்ம பாவத்தை செய்யும் போது நம்ம நித்திய தண்டனை உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஏசப்பா நம்மள மீட்டு எடுத்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏசப்பாவை நம்பும் போது விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்த உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏசப்பை ஏற்றுக்கொண்டேன், நான் சர்ச்சைக்கு போறேன், நான் சுத்தமா வாழ முடியுமா? அதாவது சில பேர் உடல்லையும் உள்ளத்திலையும் தூய்மை இருக்க மாட்டாங்க, உண்மை பரிசுத்தமா வாழ மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் பார்த்தோன்னா உடல்ல பாவம் செய்ய மாட்டாங்க, ஆனா உள்ளத்துல பாவம் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஏசப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம உடல்லையும் உள்ளத்திலையும் நம்ம முழுவதும் பரிசுத்தமா ஒரு கள்ள கபலற்ற குழந்தை கூட நம்ம வாழ